பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்று மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ. விசுவாசி என்றென்றோ நிலைப்பார். ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றோ மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ. விசுவாசி என்றென்றோ நிலைப்பார். அல்லேலூயா, 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 ரகடதகபலதரட Hallelujah. Amen. Praise the Lord Jesus. மகா கிருபையும் இரக்கும் நிறைந்தவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு நாமத்துண்டே மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்கதை போகட்டும். பொல்லாத பிசாசின் கிரியைகளும் அவன் சேனைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டரிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்துண்டே மகிமைப்படுத்தும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் ஒரு நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நன்மை தீமை, சாத்தான் கொடுக்கிற வீழ்ச்சியும் தேவன் நமக்கு கொடுக்கிற எழுச்சியும் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டுகளில் வேசித்தனம், விபச்சாரம், காமவிகாரம், அசுத்தம் இவையெல்லாம் ஒன்றின் பின் ஒன்று தொடர்புடையது. என்னது? வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விபச்சாரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இதெல்லாம் விபச்சாரம், வேசித்தனம் என்பது ஒரே ஒரு மீனிங் தான். அசுத்தம், காமவிகாரம் இதெல்லாம் ஒன்றே ஒன்று சார்ந்தது தான். இந்த காமம், இந்த அசுத்தம் இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஆண்கள் பற்றி நம்ம ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்தேன். என்ன பாஸ்டர், ஆண்களை பற்றி தான் எடுத்தீங்க,
பெண்கள்லாம் ரொம்ப நல்லவர்களா? சில பேர் கேள்வி கேட்டாங்க. மனசில் கேட்குறது எனக்கு தெரியும். அதில் தாவீது, சிம்சோன், ரூபன், அதுக்கப்புறம் அம்னோன், சிம்ரி, இவெல்லாம் குறித்து நம்ம பார்த்தோம். அப்ப வேதாகமத்திலே காமத்துக்கு, விபச்சாரத்திற்கு அழைத்த யார்? கரெக்ட். அல்லேலூயா. என்ன பண்ணாங்க அவங்க? எடுத்து வாசிங்க இந்த வார்த்தையை. Glory to God. ஆதியாகமம் 37 யோசேப்பு நீங்க தேடி கண்டுபிடிச்சு வாசிக்கணும். அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க டக்கு டக்குன்னு எடுத்து சொல்றீங்க. அதாவது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால குழியில தள்ளப்பட்டார். அப்ப யோசேப்பு குழியில தள்ளப்பட்ட மாத்திரத்திலே அவனை என்ன பண்ணிட்டாங்க? எடுத்து விற்று போட்டாங்க. எடுத்துட்டீங்களா? எங்கே தேடிட்டு இருக்கீங்க? சில நாட்கள் சென்ற பின். எப்படி? என்ன அதிகாரம், என்ன சாப்டர்? ஆதியாகமம் 39:7. சில நாட்கள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பு மேல் கண் போட்டு என்னோட சயனே என்றாள். ஓகே. ஆதியாகமம் 39:7. அப்ப இந்த 39ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தயாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். யோசேப்பை இஸ்மவேலிடத்திலிருந்து விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியர் எழுதின புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? விபச்சாரம், வேசித்தனம், காமம், வசனத்தை அங்கிட்டு இங்கிட்டு போய் அந்த அந்த என்ன கோர்வையா சொல்லுங்க? காம விகாரம். அந்த விபச்சாரத்தை அந்த வார்த்தை வந்து ஒன்றை ஒன்று தொடர்புள்ளதாக இருக்கிறது. ஒன்று விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். இதெல்லாம் இது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இப்போ ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் எப்பேற்பட்ட பாவம் நெருங்கி வந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு ஓடிவிடுவான். ஆமென். பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் எஜமான் கண்டு. மாத்திரமல்ல, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. உன் கூட கர்த்தர் இருப்பாரானால்
நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம செய்கிறது எதுவும் வாய்க்கல அப்படின்னா சந்தேகப்படணும். என்ன நம்ம செய்யலாம் வாய்க்காம போகுது, தேவ சித்தம் இல்லையா, தேவ திட்டம் இல்லையா? ஆமென். சற்று யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்படியாக எஜமான் பார்வையில் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை அவன் எஜமான் அறிந்து கொண்டான். வாசிங்க தொடர்ந்து. யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து, யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு. பாருங்க, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தான். நீ சத்ரு கோட்டையில் இருந்தா கூட கர்த்தரும் கூட இருப்பாரானால் உன் நிமித்தம் அந்த எகிப்தின் வீடு ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா கர்த்தர் அந்த யோசேப்போடு இருக்கிறார் என்பதை என்ன யார் அறிஞ்சிருக்கிறாங்க? பார்வோன் பிரதானி அறிஞ்சிருக்கிறார். போத்திபார். வாசிங்க தொடர்ந்து. வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டான எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்து மற்றொன்றையும் குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். எப்படி இருந்தா? அழகா இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அழகுதான் பிரச்சனை. ஒரு தகப்பன் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? என் பொண்ணு அழகா தானே இருக்குது, அழகை யூஸ் பண்ணிக்கிறியே, ஆண்டு அனுபவிச்சுக்கிறியே, நீ எல்லாவற்றையும் கட்டு. இவன் பொண்ணை திருமணம் செய்து வச்சானா இல்லை பொண்ணை வேற எதுக்கு அமிச்சானான்னு தெரியல. இன்னைக்கு ஆங்காங்கே நடக்கிற காரியம். சரி, ஓகே, இது எப்படி? சில பேர் அழகாக தான் வச்சுக்கோங்களேன். ஆபிரகாம் தன் மனைவி அழகு என்று சொல்லி சகோதரி என்று சொன்னையா தூக்கின்னு போயிடுவாங்க. தூக்கின்னு போதில்லை, புருஷன் சொன்னா புருஷனை தாவீது மாதிரி போட்டு தள்ளிட்டு பொண்ணை தூக்கின்னு போறாங்க அலேக்கா. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் உஷாரே முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? சகோதரின்னு சொல்லிட்டாரு. நம்மால் என்ன பண்ண, சகோதரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் கர்த்தர் விடலை. ஆமென். பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே தடுத்துட்டாரு. யாரு? எதிரிய. நம்மால் இருக்கிறான் பார்த்தீங்களா, இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. அவன் தான் உலக மகா கேடியா இருக்கிறான். அவனுடைய சொப்பனத்தில் எச்சரிச்சாரு. அல்லேலூயா. வாசிங்க. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சைனி என்றாள். எப்படி? அந்த பார்வனுடைய பிரதானியும் தலைஞாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபாருடைய மனைவி யோசேப்பு அழகா பார்வைக்கு நல்லா வாட்ட சாட்டமா வாலிபனா இளைஞனா இருந்த மாத்திரத்திலே என்ன ஆயிற்று? கண் போட்டு. சில பேர் தெரியுங்களா, நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா பிரியாணி கடைக்கு போனாங்களாம். பிரியாணி கடைக்கு போய் பிரியாணி வாங்கினாங்களாம். அப்போ பிரியாணி கடைக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு அந்த பிரியாணி போகிற தம்பி வந்து அப்படியே ஸ்டைலாக டக் 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 டக்குன்னு நல்ல சத்தம் போட்டே இருந்தான். இந்த அம்மா போகிறதும்
இவர் பிரியாணி போடுறதும் பார்க்கறதும், இவனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். பார்வை ராங் ரூட்டா இருந்துச்சு. பார்வை எங்க போச்சு? ராங் ரூட்டா இருந்துச்சு. என்னாச்சு தெரியுமா? கண் போட்டு இவன் அவளை பார்க்க, அவள் இவனை பார்க்க, கடைசியில் குழந்தையை போட்டு தாக்க, புருஷனை சாகடிக்க, புருஷனோ தப்பித்து விட்டான். கடைசியில் பார்த்தா பிரியாணி மாஸ்டரோட தொடர்பு. காலம் கலிகாலமா போயிடுச்சு. தகாத உறவுகள் நிமித்தம் இந்த காமம், இந்த அசுத்தம், புருஷன் ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும், மனைவியும் ஒரே புருஷனுடைய மனைவியா இருக்கணும். ஆனால் இங்க பாருங்க, சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானுடைய மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சைனி என்றால், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். பாருங்க, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர அல்லேலூயா, உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அல்லேலூயா. பாருங்க, தன் அந்த எஜமானுடைய மனைவி தைரியம் தொந்தரவு பண்ணி என்ன கூப்பிடுறா? படுக்கைக்கு கூப்பிடுறா. ஆனா அங்க பார்க்கிறோம் என்ன நடக்குது தெரியுமா? அந்த யோசேப்புடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். என் அன்பு பிரியமானவர்களே, இன்னைக்கு பாவம் உன்னை வா 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 என்று அழைக்குது. எங்கிருந்து அழைக்குது? பாவம் வெளியிருந்து அழைக்குது. ஆனால் பரிசுத்தமுள்ள தேவன் உனக்குள்ள இருக்கிறார். பாவம் பெருசா, பரிசுத்தமுள்ள தேவன் பெரியவரா? சற்று யோசிக்கணும். அந்த பெண்மணி வீட்டில் யாரும் இல்லை. ஆனா பாருங்க, இப்படி கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரு? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்ற. அப்ப ஒரு விஷயம் தவறான ஒரு காரியத்துக்கு அழைக்கும் பொழுது தேவன் எனக்குள் இருக்கிறார், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் கேட்கிறான். அங்கு அந்த பெண்மணிக்கும் இவனுக்கும் நடுவாக தேவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். வாசிங்க. அவள் நித்தம் யோசேப்பு, பாருங்க, தேவனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தின பிறகும் அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடைய சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும் பொழுது பாருங்க, இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதுக்கு பாருங்க, இவன் பார்த்த அந்த பொண்ணு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கு. என்னடா இவன் சும்மா ஆனவனா இதே கதை பேசிட்டே இருக்கிறான் இல்லையா? மயிலே மயிலே இறகு போடுனா போடாது, புச்சு புடிங்கலாம், பேன் பார்த்துலாம் சொல்லி நினச்சிட்டான் போலகுது. எப்படி இப்படி இருக்க ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. வீட்டில் யாரும் ஒருத்தரும் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து நல்லா பார்த்துட்டா. வீட்டில் யாரும் இல்லை, இதான் சாக்குன்னு
அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சயனி என்றால் என்னோட சைனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தால் அவள் கையிலே விட்டு வெளியே அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனார். இப்பதான் பிரச்சனை. வஸ்திரம் எங்க இருக்கு? போத்திபார் மனைவி கையில போயிடுச்சு. ஃபுல்லா உருவிட்டா. தலைவர் கோமணம் மட்டும் தான் கட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். வெளியே ஓடி போயிட்டார். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்க, அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். எப்படி? இப்ப யார சாட்சி கூப்பிடுறா? தனியா யாரையும் சொல்லி கூப்பிட்டவ இப்போ பாவம் அவன் வெளியே போன உடனே எல்லாரும் சாட்சி கூப்பிடுறா. நமக்குள் கொண்டு வந்தார் பத்தியாப்பா, நமக்குள்ள சரசம் பண்ணும்படி. அல்லேலூயா. அவன் என்னோட சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்னால் அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவோ அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து பாருங்க, சாட்சி எஜமான் வர வரைக்கும் அந்த வஸ்திரத்தை தான் கையில வச்சிட்டு இருக்கிறான். அவனை நோக்கி, நீ நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். பாருங்க, வெளியே ஓடி போனான் என்றான். ஸோ இப்படியாக போத்திபாருடைய மனைவி எப்படி என் கூட சரசம் பண்ணவான்னு சொல்லி இவன் கூப்பிட்டானா. என்னோட சைனி என்று சொல்லி யோசேப்பு கூப்பிட்டானா. ஒரு பழிய போட்டாங்க. இப்போ அந்த மனுஷன் எங்க போயிட்டாரு? விசாரிக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை கெடுக்கிறேன் வச்சுக்கிடுங்களேன். அந்த பொண்ணு என்ன செய்யும்? வாப்பா என்னை கட்டி அணைச்சிக்கப்பா அப்படியே சொல்லும். பலார்னு அற விடும், இல்லை அவனை கிள்ளி விடும், இல்லை கீறி விடும், எட்டி ஒன்று உதைக்கும். அப்போ எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவன் காயப்படுவானா மாட்டானா? இவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்த உடனேயும் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போயிட்டான். இப்போ அவங்க ஓனர் வராரு, எஜமான் வராரு. வந்து யோசேப்புடைய சரீரத்தை பார்க்குறாரு. சுற்றி ஒரு கீரலும் இல்லை. ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை தன்னுடைய எஜமானுக்கு தெரியும். இப்போ யோசேப்பை தண்டிக்காம விட்டா இவர் மனைவி குற்றவாளி என்று எல்லாரும் சொல்லுவாங்க. நிலைமை மாறி போயிடும். வேற வழியே இல்லை என்று சொல்லி இவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. அப்ப ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு போய் கூட அங்கு அவன் உண்மையிலவனா இருக்கிறான். அவன் நினச்சா ஜெயிலில் போட்டு தாக்கிட்டு இருப்பாங்க, கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே ஜெயிலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைச்சது. அல்லேலூயா. இப்போ என்னுடைய காரியம் என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் கர்த்தருடைய மகனை விபச்சாரத்திற்கு அழைக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு அந்த விபச்சாரத்திற்கு, அந்த பாவத்திற்கு என்ன செய்யல போல உடன்படவில்லை. இதுக்கு பேர் தான் இச்சை அடக்கம். விபச்சாரம், அசுத்தம், காமம், அப்புறம் அதான் காம விகாரம். இப்போ யோசேப்பு கிட்ட பார்க்கும்போது யோசேப்பு கனித்தரும் செடி. யோசேப்பு யாரு? அவனுக்குள்ள இச்சை அடக்கம் இருக்கா? கனி இருக்கா? தன்னுடைய மனைவியை காட்டி கொடுக்கவே இல்லையே. யாரு? எஜமானுடைய மனைவியை காட்டி கொடுக்கவே இல்லையே. இந்த பழியை எடுத்துக்கொண்டானே, அவன் ஜெயிலுக்கு அமைதியா போயிட்டானே. ஆனால் ஒரு நாள் வந்தது, நீதி ஜெயித்தது. அல்லேலூயா. யோசேப்புடைய
மனைவி. போத்திபா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பாவம் நிறைஞ்சு கிடக்குது. நானும் என் துணைவியாரும் ஓஎம்ஆர் ரூட்டில் வந்துட்டுருக்குறோம், இந்த தொரப்பாக ரோட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா திருநங்கைகள்லாம் ஆங்காங்கே நிற்கிறது அங்கே பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரம் வேண்டுமா ஆண்டவரே? நல்ல அழகாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அரைக்குறையாக உடைகளை போட்டுக்கிட்டு இப்படி நிற்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இவங்களுக்கு வருமான வாய்ப்பு இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா? அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும், அவங்களுக்கு ஒரு தொழில் வேண்டும். நீதியாக, நேர்மையாக, நியாயமாக. இந்த ஹார்மோன்ஸ் குறைபாடுனால இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ முதலமைச்சர் இவர்களுக்கென்று ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். மாத்திரமல்ல, விபச்சாரம் என்பது ஒரு தொழில் அல்லங்க. அது சில பேர் கணவரால் கைவிடப்பட்டவங்க, விதவைகள், கைம்பெண்கள், வாலிப பெண்கள், சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணும். இவளுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த வெள்ளமாய் கூட இப்பேற்பட்ட சூழ்நிலை பாதிக்கப்பட்ட அநேக பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க விடுதலையாக்கப்படணும். இதற்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. இன்னொருத்தர் ஆங்காங்கே விபச்சார தொழிலே ஈடுபட்டு இருக்கிறவர்கள், நான் சொல்வது மூன்றாம் பாலினத்தவர்கள், அவர்களை மீட்டெடுத்து அரசாங்கம் அவளுக்கு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதற்காக ஒரு நபர்கள் 2 பேர் சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் மத்தியில் வீற்றிருக்கிறபடியா நமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே கூட நாங்கள் தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி உமது பலிபீடத்தில் எங்களை படைக்கிறோம். சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் தேசத்தில் கர்த்தாவை காணப்படுகிற இந்த விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் முற்றிலுமாய் கர்த்தா மறைய வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த நாட்களிலே ராகாப்பை நினைத்தருளின தேவன், ஆண்டவரே கர்த்தாவை சமாரிய ஸ்திரீயை நினைத்தருளின தேவன், ஆண்டவரை கல்லெறிய கொல்லப்பட வேண்டியவளை என் தேவன் கர்த்தாவ ஆண்டவரை ஏசப்பா மாற்றுகிற என் தேவன். இந்த நாள் அநேக கர்த்தாவ அந்த விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலையும் இருக்கிறதான கர்த்தா அநேக பெண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவ ஆண்டவரே ஏசப்பா அவர்களெல்லாம் மீட்டெடுங்க. இந்த பாவ சேற்றிலே விழுந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. யோசேப்பை போல பாவத்தை விட்டு ஓடக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவ ஆண்டவரே அப்ப அந்த கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்காக தங்களுடைய கர்த்தா இப்பொழுது கர்த்தா காணப்படுகிற தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய பண தேவைகளுக்காக தவறான இந்த காரியங்களை செய்கிறதான ஒவ்வொரு கர்த்தா வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தா தாமே இதிலிருந்து மீட்டெடுங்க ஆண்டவரே. யோசேப்பை போல பரிசுத்தமா தங்களுடைய வாழ்க்கையை வாழ என் தேவன் உதவி செய்யணுமா செபிக்கிறோம். அதே போல கர்த்தாவ ஆண்டவரே இப்பேற்பட்ட கர்த்தா விபச்சார தொழிலில் இருக்கிறவர்களை என் தேவன் கர்த்தாவே ராகப்பை சந்தித்த தேவன் இந்த நாளிலே கூட கர்த்தாவே அப்பா ஒவ்வொருவரையும் நீ சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எவரையும் ரட்சிக்க, எந்த பாவமும் ரட்சிக்க என் தேவனால கூடும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலே இப்பேற்பட்ட ஆண்டவர் பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீ ரட்சிக்கணுமாறு செபிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட கர்த்தாவே சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நீ ரட்சிப்பின் கரம் இந்த நாளிலே அப்ப ஒவ்வொருவரையும் கர்த்தாவை ரட்சித்து சபைகளுக்கு நீ கொண்டு வரணுமா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வாழை வேலையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே.
எங்கே 1-2 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே வாசம் செய்வோம் என்று சொன்ன தகப்பனே, நேற்று தினத்திலே தகப்பனே நாங்கள் ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படி தகப்பனே உம்மிடத்திலே கொண்டு வந்த விபச்சாரி ஆண்டவரை குற்றம் செலுத்தின அந்த விபச்சாரியை தகப்பனே ஆசாரியர்கள் கல்லெறிந்து கொண்டு அடிக்கும் பொழுது தகப்பனே, நீர் உங்களில் பாவம் அறியாதவன் யாரும் இருந்தால் கல்லெறி என்று சொன்னது வாக்குத்தத்தை ஆண்டவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. நீர் ஆண்டவரை எங்களில் பாவங்கள் ஆண்டவரை அநேகமாக இருக்கிறது தகப்பனே. ஆனாலும் தகப்பனே இந்த விபச்சாரத்திலே ஆண்டவரே கொடிய பாவத்திலே ஆண்டவரை ஈடுபட்டிருக்கிற ஆண்டவரே இந்த திருநகைகளை நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா தகப்பனே. அவர்கள் ஆண்டவரே ஏதோ ஒரு சூழ்நிலையில் தகப்பனே பெற்றோர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் தகப்பனே, உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவரே இந்த பாவ தொழிலை அறிந்து அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. இன்னுமாய் ஆண்டவரே உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது தகப்பனே. அவர்கள் ஆண்டவரே உம்மோடு கூட வர அவர்களுக்கு பரிசுத்தத்தை நீர் கட்டளையிடுவீராக தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மனிதர்கள் ஆண்டவரே உண்மையாகவே தகப்பனே உம்மை நேசிக்கக்கூடிய அநேக திருநங்கைகள் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களை கொண்டு நீர் ரட்சியும் தகப்பனே. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பையும் தகப்பனே, நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆண்டவரை வாழ்க்கையும் நீர் தந்து தகப்பனே, எந்த ஒரு ஆண்டவரை பாவத்திற்கான வாழ்க்கைக்குள்ளாக செல்லாதபடிக்கு நீர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒருவரையும் பாவி என்று தள்ளாத தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தான் தகப்பனே. ஆண்டவரே பாவத்திலே திகைத்து ஆண்டவரை குளித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே மக்களை நீர் கண்டு ஆண்டவரே நீர் உம்முடைய இரத்தத்தினாலே அவர்களை நீர் கழுவி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கான வழிவகைகளை செய்த தேவன் நீர் இரக்கம் செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே அந்த திருநங்கைகளை தகப்பனே கண்ணோக்கி பாரும் தகப்பனே. அவர்களை ஆண்டவரே இன்னுமாய் நீர் தொடும் தகப்பனே. இன்னுமாய் அவர்களுக்காய் ஆண்டவரே சுவிசேஷர்கள் ஆண்டவரே சொல்ல ஆண்டவரை எழும்ப நீர் கட்டளையிட போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே இன்னும் அநேக இடங்களிலே தகப்பனே சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கிற தகப்பனே, உம்முடைய நாமத்தை அறியாத மக்கள் அநேகராய் இருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே மலைவாழ் மக்கள் ஆண்டவரே இன்னுமாய் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் தகப்பனே உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் ஆண்டவரே இயேசு ஒருவர் மாத்திரம் தெய்வம் என்ற நாமத்தை ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ள நீர் ஆண்டவரை எங்கள் ஆண்டவரை இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களை நீர் பயன்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே ஒரு சபையில் ஆண்டவரை இருந்து நேரத்தை வீணடிப்பதை விட தகப்பனே உபதேசம் சொல்லி ஆண்டவரை உம்முடைய வசனத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களை மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. இன்னுமாய் அவர்களை கூட்டி ஆண்டவரை நீர் ஒருமித்த கரத்தோடு ஆண்டவரை நீர் சேர்க்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் மீது நீர் கிருபை பொழிவீராக தகப்பனே. நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்த வழிநடத்தும் ஜீவனில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு பெண்மணியை உங்களுக்கு அடையாளம் காட்டிவிட்டு இந்த செய்தியை நாம் முடித்து விடலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் மனைவி ஓசியா எழுந்த புஸ்தகம் நாம் வாசிக்கும் பொழுது ஓசியா என்பது ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் சொல்லுவார், ஒரு தீர்க்கதரிசினா யாரு? தேவனுடைய ஊழியக்காரங்க. அப்ப தேவனுடைய ஊழியக்காரங்க தேவன் ஒரு விஷயம் சொல்வாரானால் அது அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஆமென். அதை கடைப்பிடிக்கணும். அப்படி என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுவார், ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். வாசிங்க ஓசியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும் பெயரின் குமாரனாகிய ஊசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது
கர்த்தர் ஓசியாவை நோக்கி, கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். அல்லேலூயா. உன்னிடமாக சேர்த்துக்கொள். சரி, அது என்ன சோர ஸ்திரீ? விபச்சாரி. ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ போய் என்ன செய், விபச்சார ஸ்திரீயை போயிட்டு திருமணம் பண்ணுன்னு. இன்னைக்கு யாருன்னா அப்படி சொன்னா நீங்க சேர்த்துக்கொள்வீங்களா? சொல்லுங்க. ஆனா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னார்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இந்த பூமியில் எல்லாரும் பிறக்கும்போது நல்லவர் தான் பிறக்கிறாங்க. ஆனால் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் பாவத்தில் சிக்கி வாழ்ந்து விடுறாங்க. பாருங்க, இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் ஓசியா தீர்க்கதரிசி என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கும் அவர் அளித்த தீர்க்க தரிசன செய்திகளை பற்றிய ஓசியா தனிப்பட்ட கணக்கு குறிப்பிடத்தக்கது. ஓசியா இஸ்ரவேலின் ஒரே தீர்க்கதரிசி ஆகும். அவருடைய வாழ்க்கையின் பிற காலங்களில் பதிவு செய்யப்பட்டதும் நமக்கு கிடைக்கப்பட்ட எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஆகும். எழுதப்பட்ட காலம் பெயரியின் குமாரனாகிய ஓசியா கிமு 785 முதல் கிமு 725 வரையிலுள்ள காலகட்டத்தில் இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. ஓசியாவின் புத்தகம் கிமு 755 முதல் 725 வரையிலுள்ள காலகட்டத்தில் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டதாகும். எழுதப்பட்டது நோக்கம் என்ன? நம்முடைய தேவன் ஒரு அன்பான தேவன் என்பதை இஸ்ரவேலர்களுக்கும் நமக்கும் நினைவூட்டுவதற்காக ஓசியா இந்த புஸ்தகத்தை எழுதினார். தேவன் நம்மேல் அன்பா இருக்கிறார் என்பதின் அடையாளமாக. அதாவது அவருடைய உடன்படிக்கை ஜனங்களுக்கு அவர் அளித்த வாக்கு நிலையானது. இஸ்ரவேல் தொடர்ந்து பொய்யான தெய்வங்களுக்கு நேராக திரும்பினாலும் தேவனுடைய உறுதியான அன்பு விசுவாசமற்ற மனைவியின் மீதுள்ள கணவரின் நீடித்த அன்பினால் சித்தரிக்கப்படுகிறது. தேவனுடைய அன்பிற்கு தங்கள் முதுகை திருப்பி காண்பிப்பவர்களுக்கும் ஓசியாவின் செய்கிற ஒரு எச்சரிக்கையாகும் இந்த செய்தி. ஓசியா மற்றும் கோமேரின் திருமணமான உறவின் அடையாள விளக்க காட்சியின் மூலம் தேவனை விட்டு பிரிந்து விக்கிரக ஆராதனை செய்யும் இஸ்ரவேல் தேசத்தின் மீதான தேவனுடைய அன்பானது பாவம், நியாயத்தீர்ப்பு மற்றும் மன்னிக்கும் அன்பு ஆகிய கருப்பொருளில் ஒரு வளமான உருவாக்கத்தில் காட்டப்படுகிறது. இந்த திறவுகோல் வசனங்கள் என்று பார்க்கும்போது ஓசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் யோசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர பிள்ளைகளையும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அவன் போய் இப்போ 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் இல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவன் என்பார்கள் என்றான். எப்படி? இந்த வசனத்தை நிதானமா படிங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவர்களுக்கு இரக்கம் எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் இல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனை என்பார்கள் என்றார். எப்படி? ஸோ ஒரு நல்ல விஷயத்தை தேவன் செய்ய போகிறாரு, அது ஓசியாவை கொண்டு செய்ய போகிறாரு. இது நிமித்தம் என்ன நடக்க போகுதுன்னா, என் ஜனம் இல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். யாரு? ஓசியா தீர்க்கதரிசி. இது நிமித்தம் அவங்க ஜனங்கள் கிடையாது, ஆனால் என் ஜனம் என்று சொல்லுவேன்.
ஓசியா 6:6 பார்க்கும்போது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இரக்கம், ஆண்டவர் இறங்கி போக சொல்றாருன்னா நம்ம இறங்கி தான் போகணும். அல்லேலூயா. ஓசியா 14 அதிகாரம் 2, 3, 4 வாசிங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி தேவரில் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளில் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. சுருக்கமான விஷயம் பார்த்தீங்கன்னா, யோசியாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது 2 பகுதிகளாக பிறக்கலாம். யோசியா 1 அதிகாரம் 1 வசனம் 3 வசனம் வரைக்கும் 5 வரையிலுள்ள பகுதிகளை விபச்சாரம் செய்கிற மனைவியும் உண்மையுள்ள அவளது கணவனையும் விசாரிக்கிறது. இது விக்கிரக ஆராதனை மூலம் தேவனை விட்டு விலகி இஸ்ரவேல் செய்த துரோகத்தை அடையாளமாகவும் மாற்றும். 2வது யோசியா 3 அதிகாரம் 6-14 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வரையுள்ள பகுதிகள் இஸ்ரவேலின், குறிப்பாக சமாரியாவின் சிலைகளை வழிபடுவதற்கு இறுதியில் மீட்கப்படுவதற்கும் கண்டனம் தெரிவிக்கிறது. அப்போ இந்த புத்தகத்தில் முதல் பகுதியில் 3 தனித்துவமான கவிதைகள் உள்ளன. ஒன்று, தேவனுடைய பிள்ளைகள் விக்கிரக ஆராதனை காலத்திற்கு காலம் எப்படி திரும்ப சென்றார்கள் என்பதை விளக்குகிறது. தேவனுடைய பிள்ளைங்க விக்கிரகத்துக்கு நேராக திரும்பிச்சாங்க. கோமாரை திருமணம் செய்ய தேவன் ஓசியாவிடம் கட்டளையிடுகிறார். ஆனால் அவனுக்கு 3 குழந்தைகளை பெற்ற பிறகு ஓசியாவை விட்டு பிரிந்து தன் காதலர்களிடத்தில் காம முகர்களிடத்திலும் செல்கிறாள். யாரு? கோமேரை. அல்லையா, அவன் பேர் என்ன? கோமேர். ஓசியாவை பார்த்து சொல்ற, நீ போய் விபச்சார ஸ்திரீ கோமேரை போய் சேர்த்துக்கொள் என்று சொல்லி. பாருங்க, கோமேர் திருமணம் செய்ய தேவன் ஓசியாவிடம் கட்டளையிடுகிறார். ஆனால் அவனுக்கு 3 குழந்தைகளை பெற்ற பிறகு, பழைய குருடி, ஒரு பழமொழி சொல்லலாம், பழைய குருடினது விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணி மீட்டெடுத்து வெளியே கொண்டு வராங்க. திருப்பியும் அந்த பெண்மணி எங்கே போகிறாளாம்? அதே திரும்ப பழைய தொழிலுக்கு போகிறான். எப்படி? நல்ல புருஷன், அதோ தீர்க்கதரிசியை திருமணம் செய்த பிறகு பின்மாற்றத்துக்கு போகிறான். எப்படி போகிறான்? ஓசியா கட்டளையிடுகிறார். ஆனால் அவனுக்கு 3 குழந்தைகளை பெற்ற பிறகு ஓசியாவை விட்டு பிரிந்து தன் காதல்களிடத்திலும் காமுகர்களிடத்திலும் செல்கிறாள். முதல் அதிகாரத்தில் இந்த அடையாள குறியீட்டு முக்கியத்துவத்தை தெளிவாக காணலாம். அதாவது ஓசியா இஸ்ரவேலின் நடவடிக்கைகளை ஒரு திருமண பந்தத்திலிருந்து வழிவிலகி ஒரு விபச்சாரியாக மாற்றுவதோடு ஒப்பிடுகிறார். 2வது பிரிவில் ஓசியா அதனால் அதை தொடர்ந்து வாக்குறுதிகள் மற்றும் தேவனுடைய இரக்கங்களுக்கு அருளப்படுகின்றன. யோசியாவின் புத்தகம் தேவனுடைய பிள்ளைகளின் மேல் இடைவிடாத தேவனின் அன்பை குறித்து தீர்க்கதரிசன கணக்கு விவரமாவது காலத்தின் தொடக்கத்திலிருந்தே தேவனுடைய நன்றியற்ற மற்றும் தகுதியற்ற படைப்பானது அவருடைய அன்பு, அருள் மற்றும் இரக்கம் ஆகியவற்றை
ஏற்றுக்கொண்டாலும் அதன் துன்மார்க்கத்திலிருந்து விலகி இருக்க முடியவில்லை. என்னதான் கழுதையை கூப்பிட்டு நடு வீட்டில் கழுதையை கழுவி குளிப்பாட்டி நிறுத்தினாலும் அது அப்படின்னு கத்தின்னு தான் போவோமா. என்னதான் பண்ணியை கூப்பிட்டு கழுவி நடு வீட்டில் வச்சாலும் கடைசியில் அது என்னத்துக்கு போகுது? கண்டதத்தினு தான் போகுதான். அதே போல ஒரு தீர்க்கதரிசி ஒரு சோரம் போற ஸ்திரீயை கூப்பிட்டு சேர்த்து கொள்ளும் பொழுது 3 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு கூட அந்த பெண்ணுக்கு புத்தி எங்க போகுது பாருங்க. காதலர்கள் காமுகர்களாம். அது என்னங்க அது? அந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில பாருங்க, காமம் இச்சை. ஒரு தலையாய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து பின்னிட்டு போறாள். அப்ப ஓசியாவின் கடைசி பகுதி மனம் திரும்பிய இருதயத்தோடு அவரிடத்தில் திரும்பி செல்லும் போது பிள்ளைகளை எவ்வாறு மீட்கிறது என்பதை காட்டுகிறது. ஓசியாவின் தீர்க்கதரிசன செய்தி எதிர்காலத்தில், அதாவது 700 ஆண்டுகளுக்கு பிறகு வரவிருக்கிற இஸ்ரவேலில் மேசியாவினுடைய வருகையை முன்னறிவிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஓசியாவின் புத்தகம் பெரும்பாலும் மேற்கோள் காட்டப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஓசியா புத்தகத்தை நீங்க சாராம்சம் என்ன, ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுவார், அப்பா ஒரு சோரம் போகிற ஸ்திரீ பாதிக்கப்பட்டு இருக்கிறா, அவளுக்கு சேர்த்துக்கொள், திருமணம் பண்ணிக்கொள் என்று சொல்லி சொன்னாராம். அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணார், நேராக போயிட்டு அந்த பெண்மணியை போய் திருமணம் பண்ணுறாரு. அந்த பெண்ணுக்கும் ஓசியா தீர்க்கதரிசி 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர் ஊழியம் செய்ய போயிட்டாரு. இந்த அம்மா வீட்டில் இருக்க முடியல போலகுது. பிள்ளைகளை பார்த்து எடுத்து கவனிச்சுட்டு அம்மா இருக்க முடியல. எப்பவும் போல எப்படி ஜாலியான வாழ்க்கை. இந்த விபச்சார ஸ்திரியெல்லாம் இதில் பார்த்தீங்களா, பணத்திற்காக சில பேர் பல லட்சக்கணக்கான பணங்களை பார்த்த உடனேயும் நல்லா ஜாலி லைஃப், சரக்கு, மப்பு, பப்பு இதெல்லாம் போயிட்டு ஆட்டம் போட்டு இல்லையா, கண்டவர்கள் கூட போய் படுத்துறங்கி எழுந்து விட்டு இருக்கிறவங்க ஜாலி வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு ஹோலி வாழ்க்கை பிடிக்காதான். என்னதான் ஆண்டவர் கல்வாரி சிந்தின ரத்தத்தால கழுவி மீட்டெடுத்து போலியான வாழ்க்கையிலிருந்து ஹோலியான வாழ்க்கைக்கு நேராக கொண்டு வந்தா கூட அவங்களால இருக்க முடியல. திருப்பியும் பழைய பாவ வாழ்க்கைக்கு நேராக அவங்க திரும்பி போயிட்டாங்க. ஓசியா 2:23 புறஜாதியரை யூதர் இல்லாதவர்களை அவருடைய பிள்ளைகளாக சேர்க்கும்படி தேவனிடத்திலிருந்து வந்த அற்புதமான தீர்க்கதரிசன செய்தியை கொண்டுள்ளது. ரோமர் 9:25, 1 பேதுரு 2:10 இந்த செய்தியானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. புறஜாதியார் முதலில் தேவனுடைய ஜனங்கள் அல்ல, ஆனால் அவருடைய இரக்கம் மற்றும் கிருபையின் மூலம் அவர் இயேசு கிறிஸ்துவை ஈவாக வழங்கியுள்ளார். அவர் மீதுள்ள விசுவாசத்தினாலே நாம் அவருடைய ஜனமாகி இஸ்ரவேலின் மரத்தில் ஒட்டப்பட்டிருக்கிறோம். ரோமர் 11:11 18 வரைக்கும் நீங்க குறித்து கொள்ளுங்க. இது திருச்சபையை பற்றிய ஒரு அற்புதமான உண்மை. இது ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன்பு தேவனுடைய ஜனங்கள் யூதர்களாக மட்டுமே கருதப்பட்டனர். யாரு தேவனுடைய ஜனங்கள்? யாரு? யூதர்கள் மட்டும்தான். கிறிஸ்து வந்தபோது புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் எல்லாரும் பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். ரோமர் 11:25 வாசிக்கிறோம். நம்முடைய முறைப்பாடு மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான் என்றும் எண்ணத்தகாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரின் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல எல்லாரிலும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர்கள் சியோனிலிருந்து வந்து அவ பகுதியை யாக்கோபை விட்டு விலக்குவார்கள் என்றும்
நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. பாருங்க, ஒரு மனுஷனுடைய பாவம் போக்குவதற்காக புறஜாதியா இருந்த பாவமா இருந்த மக்களை தன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து தன்னுடைய சொந்த ரத்தத்தாலே கழுவி அவளை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அவர்களும் என்ன செய்யறாங்க? பின்னிட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. நடைமுறை பயன்பாடு என்று சொல்லும்போது ஓசியா புத்தகத்தில் தேவனுடைய ஜனங்கள் மீதுள்ள அவரது நிபந்தனையற்ற அன்பை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் தேவன் தனது பிள்ளைகளின் செயல்களால் அவ்வாறு அவமதிக்கப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய இஷ்டத்திற்கு செயல்படுவதனால ஆண்டவர் அவமதிக்கப்படுகிறார். மாத்திரமல்ல, அன்பு, இரக்கம், கிருபை பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை தனது தந்தையை இவ்வளவு அவமதிப்புடன் எப்படி நடத்த முடியும்? ஆனால் பல நூற்றாண்டுகளாக நாம் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் எவ்வாறு தேவனுக்கு தங்கள் முதுகை திருப்பி காண்பித்தார்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ளும்போது அதே இஸ்ரவேலரின் பிரதிபலிப்பை காண நமக்கு முன்னால் இருக்கும் கண்ணாடியை தவிர வேறு எதையும் நாம் பார்க்க வேண்டியதில்லை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் பின்னிட்டு தான் பார்க்கிறாங்க. விபச்சார ஸ்திரீ தன் பிள்ளையை பெற்றெடுத்து 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து இப்ப பழைய காதலர்களை காமர்களை பார்க்க போயிட்டாங்க. இப்போ முன்னிலைமை பார்க்கல, பின்னிலைமை ரொம்ப மோசமா போச்சான். இப்ப அந்த அம்மா அழகு இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் என்ன? விலை மதுவை குடிச்சு மாது, விலை மாது, மதுவை குடிச்சு விலை மாது கிட்ட போறாங்க. விலை மாது தான். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. எவ்வளோ ரேட்டு கேட்குறானுங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் போனது, அழகும் போனது, இப்போ கழுவி ஆயிடுச்சு. இப்போ கழுவி ஆன பிறகு அந்த அம்மா ஏலத்துக்கு போயிட்டாங்க. இந்த தேவையில்லாத குப்பை வேஸ்ட்டில் எங்கே தான் போவோம்? ஏலத்துக்கு தான் போவோமா? 1 தரம் 2 தரம் 3 தரம்னு அழகு இருக்கிற வரைக்கும் தான் டான்ஸ் ஆட முடியும். ஜிங்கு 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 ஜியானான்னு அழகுலாம் போயிட்டு பிறகு நடுத்தரில் தான் நிற்கணும். இன்னைக்கு உலகம் அழுகை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறது. அழகு போயிட்ட பிறகு உன்னை கூப்பிட்டவனா உன்னை கண்டுக்க மாட்டான். நீ ரெகுலராக போனவனா உன்னை கண்டுகொள்ள மாட்டான். இன்றைக்கு அழகுக்கு தான் இன்னைக்கு விலை. இப்போ என்னாச்சு தெரியுமா? அந்த அம்மா நிலைமை ஏலம் விடுறாங்க. இவன் போகிறான், ஓசியா தீர்க்கதரிசி போகும்பொழுது பார்க்குறான், ஐயோ என் மனைவியோடைய நிலைமை இந்த அளவுக்கு கேவலமாக மாறிவிட்டாலே. ஆண்டவர் சொல்றாராம், போ திருப்பியும் அந்த ஸ்திரியை சேர்த்துக்கொள்ளுன்றாராம். என்ன கொடுமை பார்த்தீங்களா? ஏற்கனவே விபச்சார ஸ்திரீ, அவளை சேர்த்துக்கொள்ளுன்னு சொன்னாரு. சேர்த்து கொண்டாங்க. 3 பிள்ளையும் பெற்றெடுத்தாங்க. திருப்பியும் கழுத ஓடி போயிடுச்சு. இப்போ நிலைமை ஏலத்துக்கு வந்துருச்சாங்க, ஏலத்துக்கு போட்டாங்க. இப்பயும் பார்த்து சேர்த்துக்க சொல்றாரு. ஆனால் இந்த தீர்க்கதரிசி ஒன்றும் சொல்ல, சேர்த்து கொண்டார். தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்வதன் மூலம் மட்டுமே நாம் தகுதியான நகரத்திற்கு பதிலாக மகிமையில் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவரை நிராகரிப்பதை தவிர்க்க முடியும். எத்தனை டைம் நம்ம தேவன் நிராகரிச்சிருக்கிறோம். பாவம் செய்யாதே என்று சொல்லி எத்தனை முறை ஆண்டவர் நம்ம அழைத்திருப்பார். நம்ம நிராகரித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நிராகரித்த நம்ம திருப்பியும் ஆண்டவர் சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் பிரியப்படுகிறாராம். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா,
இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் இறுதி காலங்க, கடைசி காலத்தில் வந்துட்டோம். இன்னும் தாமதம் ஏன்? நம்மை கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் கிரியைகள் போன்றவைகள் நம்மை இழுக்கின்றன. இவற்றிலிருந்து நம்மை காத்துக்கொள்வது எப்படி? இவற்றை மேற்கொள்வது எப்படி? அல்லேலூயா. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. கலாத்தியர் 5:17 வாசிக்கிறோம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம். 5:25 பார்க்கிறோம், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் மாட்டோம். கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். தொடர்ந்து பார்க்கும்போது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகம் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 2:15 17 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உண்டானவைகளும் உலகத்தில் இருக்கிறவைகளும் என்ன செய்யக்கூடாதா? அன்பு கூறக்கூடாது. இது பிதாவினால் உண்டானதல்ல. ஆகையால் கொலோசியர் 3:5-6 பார்க்கிறோம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை பொருளாசை, விக்கிரக ஆராதனை பொருளாசை என்னது? பொருளாசை ஊரடிச்சு வலையில போட்டுறது தான் பொருளாசை. அதாவது வீட்டில் ஒரு குடும்பத்துக்கு 1 கார் 2 கார் வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் 1 கார், ஆடி காரு, பென்ஸு காரு. ஊரில் ரோடு போட்ட மாதிரி சொல்லி 3 கோடி ஒருத்தர் அடிச்சிருக்கிறாராம். ரோட்டுக்கே 3 கோடினா தெருவுக்கு எத்தனை கோடி, கொழாவுக்கு எத்தனை கோடி, விளக்குக்கு எத்தனை கோடி? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இப்படி பல கோடி அடிச்சு நீ சொத்து செஞ்சு வச்சிருக்க பார்த்தீங்களா? பொருளாசை. அல்லேலூயா. பாருங்க, உலகம் அதன் இச்சையும் ஒழிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:2 ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவனை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்காம பிசாசு உலகத்துல சகல ஆசைகளை சொல்லுவான். ஐயோ, நீ விபச்சாரத்துல இருந்தா உனக்கு துட்டு கிடைக்கும், பணம் கிடைக்கும், சுகபோக வாழ்க்கை கிடைக்கும், நீ லக்ஸுரி வாழ்க்கை வாழ்வ. இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், மறைந்து போகும். இந்த தினத்தில் ஒரு தேசத்தில் பூமி அதிர்ச்சி வந்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் மரிச்சு போயிட்டாங்க. பூமியை தோண்ட தோண்ட பிணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. உன் அழகு வீண், உன் மாயை வீண். ஒரு நாள் விபச்சார மயக்கம் பல்லவத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. ஆசை வார்த்தைகளை, ஆசை இச்சைகளை பிசாசவன் கூறி வஞ்சிக்கவனாய் காணப்படுகிறான். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பாருங்க, அப்போது ஸ்திரீயானவள் 3:6 ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சிச்சு.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, மாம்ச ஆசை இச்சை இதை இயேசு சிலுவையில் அறைந்து விட்டாரா இல்லையா? நாம் சிலுவையில் அறைய ஏதாகிலும் மீதம் வைத்து விட்டு போயிருக்கிறாரா? ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சிட்டு போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் சிலுவையில் அறைய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்காக அவர் மரித்துட்டார், ரத்தத்தை சிந்திட்டாரு. நாம தான் இன்னும் பாவத்தை விடாம வச்சுன்னு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாது என்றும் இச்சியாதிருப்பாயாக என்றார். அந்த இச்சை என்பது எல்லா வற்றிலும் இருக்கிறது. பிறனுக்குள்ள யாது ஒன்றையும், அது எதுவா இருக்கலாம், அது இச்சை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் வாசிங்க. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்ணோட ஆண் சேரும்பொழுது, கணவன் மனைவி சேரும்பொழுது அது திருமண பந்தம் பழகி பெருகி பூமியில் நிரப்புங்கள் என்று சொல்லி தேவன் ஆஸ்வதித்தார். ஆனால் விபச்சாரம் செஞ்சீங்கன்னா நரகாக்கினை. ஒன்று பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் இவ்வாறு பார்க்கிறோம். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்போது நாம் காம விகாரத்தை துருச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாடு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும், அதை கணக்கு ஒப்புவிச்சு ஆகணும், தப்பிக்கவே முடியாது. ரோமர் 13:14 பார்க்கிறோம், துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துர்இச்சைகளுக்கு இடம் கொடாதீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். அப்ப நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் போது துர்இச்சைகளுக்கு, பாவங்களுக்கு, விபச்சாரங்களுக்கு உங்களை நீங்க ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது. மாம்ச ஆசை இச்சை இதை இயேசு சிலுவையில் அறைந்து விட்டாரா இல்லையா? நாம் சிலுவையில் அறைய ஏதாகிலும் மீதும் வைத்து விட்டு போயிருக்கிறார் என்று நான் கேள்வி கேட்டேன். மாம்ச ஆசை இச்சை இதை இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை மாம்சத்தின் இச்சை நமக்குள்ள இந்த காரியங்களை துணுறுல தூண்டுதா? ஆண்டவரே, ஒத்த கையனா நீ மோட்சம் போகலாம், அது கையை வெட்டி எறிஞ்சிட முடியுமா? ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவரத்தில் நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். இந்த துரிச்சைகளே நம்மை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், மோகம், காமவீரம் போன்றவற்றை நோக்கி வழிநடத்துகின்றன. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்குமா. உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். அப்ப கண்களின் இச்சையினால் பாவம் செய்தவர்கள் யார்? இந்த கண் இருக்கு தெரியுமா? இந்த கண்ணு பார்த்த உடனேயும் சில பேர் கண் இருக்கு தெரியுமா? ஒரு கண்ணு, சில பேர் அந்த கண்ணே தெரிஞ்சிடும். அவன் மூஞ்சி பார்க்கறானா இல்லை வேற எங்க பார்க்கறான். ஒரு பொண்ணு அப்பதான் டிஷர்ட் போட்டு கிஸ்மி அப்படின்னு போட்டு வந்துச்சான்.
இப்போ ரோட்டில் ஒரு பையன் மூஞ்சி பார்த்துன்னு போயிட்டே இருக்கிறான். அவன் பண்ண நேராக பார்க்குற ஒரு பொண்ணு மூஞ்சி பார்க்குது. அப்போ மூஞ்சி மட்டும் தெரியுமா, முழு உருவம் தெரியுதான். அப்போ அந்த பொண்ணு இங்கே டிஷர்ட்டில் கிஸ்மின்னு போட்டிருக்கான். என்ன உடை இது? அப்போ நேராக அவனுடைய பார்வை எங்கே போகும்? கிஸ்மிக்கு தான் போகும். என்னங்க மீனிங்? வாட் நான்சென்ஸ் டூயிங், வாட் நான்சென்ஸ் ட்ரெஸ். பிறனை விழத்தள்ளுகிற பாவம். இன்னைக்கு சில நடிகைகள்லாம் அப்படிதான் தன்னுடைய சரீரங்களை காண்பித்து பாவத்திலே விழத்தள்ளுகிறார்கள். இப்படி பட்டவர்கள் நியாயத்தீர்ப்பு நாளில் தேவனுக்கு முன்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். கேவலம் பணத்திற்காக இப்பேற்பட்ட கேவலமான காரியங்கள் செய்கிறவர்களுக்கு ஐயோ. அப்ப கண்களின் இச்சையினால் பாவம் செய்தவர்கள் யார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஏவாள். கண்களின் இச்சை என்று சொல்லும்போது அது பாவம் மாத்திரமல்ல, விபச்சாரம் வேஸ்தனம் மாத்திரமல்ல, ஆசை. பொருள் மேல கண்ணு போச்சினா போச்சையா உன் அபிஷேக, ஆட்கள் மேல கண்ணு போச்சினா அன்போதா உன் அபிஷேக. காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அப்ப பொருட்கள் மேல கண்ணு போச்சு. யார் அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கரெக்ட். கை தட்டுங்க பாஸ்டமா. பக்கத்தில் இருக்க சொல்லுவோம் புத்தியா, கையை கூட தட்டல. அப்ப அமேன். ஸோ கண்களின் இச்சையினால் பாவம் செய்தவங்க முதலாவது ஏவாள், ரெண்டாவது லோத்தின் மனைவி ஆதியாகமம் 19:26. அப்புறம் மூன்றாவது சிம்சோன் நியாயாதிபதிகள் 16:1. இரண்டாவது தாவீது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போய் யுத்த காலத்தில் போயிட்டு எதிரியை போய் பாடுறான்னா மொட்டை மாடில் போயிட்டு பார்க்குறாரு. அதை நான் விளக்க சொல்லிட்டேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. நன்மை தீமை 2ஆம் பகுதியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, செகண்ட் பார்ட்டில். அதில் நிறைய பேர் எடுத்துட்டேன், அதை ஆக்சுவலி முடிச்சலான்னு பார்த்தேன். அப்போ தான் தம்பி சொன்னாப்புல இன்னும் விளக்கமாக சொன்னான். எப்போ அதை பற்றி எந்த விளக்கமாக சொல்கிறது? ஒன்று, சித்தி கூட ஒருத்தன் போகிறான், ஒருத்தன் தங்கச்சி கூட போகிறான் இல்லையா? ஆண்டு கொடுத்த பலத்தையே ஒருத்தன் போய் சொல்லிட்டான். மடியில் போய் படுத்துக்கிட்டு, மடியில் போய் பெண்ணுடைய மடியில் போய் படுத்தோன்னே அவனுக்கு மயங்கிட்டான் போகுது. கழுத குருடாயிடுச்சு அந்த கண்ணே அவனுக்கு. அல்லேலூயா. ஸோ அப்புறம் ஆகான் யோசுவா 7ஆம் அதிகாரம் 21. போர்த்திபாரின் மனைவி ஆதியாகமம் 39:27. ஏசா ஆதியாகமம் 26:30. கேயாசி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதெல்லாம் இச்சையினால விழுந்தவர்கள். விபச்சாரம் மாத்திரமல்ல, பொருளாசை, பொன்னாசை, பெண்ணாசை, எல்லா ஆசையும். சவுல் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நல்லா புஷ்டியா எடுத்து வைப்பா, ஆண்டவருக்கே கொடுக்கலாம். அப்புறம் இயேசுவேல் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். இதெல்லாம் கண்களின் இச்சையினால் பாவம் செய்தவர்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ எக்கச்சக்கமான காரியம் இருக்கு. ஆனால் என் காலுடைய வலி நிமித்தமாக இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே நான் எடுத்துட்டேன். அல்லேலூயா. இந்த பாட்டு எப்படியாச்சும் சீக்கிரம் முடிக்கலான்னு பார்க்குறேன். இந்த உலகம் பாவத்தில் நிரம்பி கிடக்குது, அதனால அதை முடிக்க முடியல. இதை தொடரும். ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் இதை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். இந்த பாவம் இச்சையிலிருந்து விடுதலை தருவீராக.
இந்த பாவத்தை ஈடுபட்டிருக்க மக்களை விடுவிப்பீராக, நல்ல வாழ்க்கை தருவீராக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, God bless you. ஆமென்.